அனைவருக்கும் வணக்கம். நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, வவுனியா மாவட்டத்தில இருக்கிற கனகராயன்குளம் என்ற இடத்துல வந்து நிக்கிறோம். இப்ப இது கனகராயன்குளம் அ பாடசாலைக்கு முன்னுக்கு வந்து நிக்கிறோம். மே 9 வீதி, கண்டி வீதியில வந்து நிக்கிறோம். இதுல இருந்து கொஞ்ச தூரம் உள்ளுக்குள்ள போகணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா என்னத்துக்காண்டி வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னுக்கு வந்து ஜீவ ஊட்டு அன்பின் கரத்திற்கு வந்து ஒரு தொலைபேசி அழைப்பையும் எடுத்து ஒரு காணொளி ஒன்றையும் அனுப்பி வச்சிருந்துச்சுன்னா, தன்னுடைய கணவருக்கு வந்து இரு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டிருக்குது. செயலிழந்திருக்குது. தன்னுடைய வீடும் வந்து நிரந்தர வீடு இல்ல. தங்களுக்கு ஒரு ஓலை குடில்ல தான் நாங்க இருக்கிறோம். அதுவும் பாதுகாப்பற்ற முறையிலான் இருக்கு. சிறு பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு நாங்க அ பெருந்துயரம் பட்டுக் கொண்டிருக்கிறோம். தங்களுக்கு ஒரு வீடு ஒன்று அமைச்சு தாங்க என்று சொல்லி அ ஜீவ ஊட்டு அன்பின் கரத்தினூடாக கேட்டிருந்துச்சுன்னா, அதன் அடிப்படையில அந்த இடத்துக்கு வந்து எங்களுடைய ஊழியர்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்கணும். அவர்களுடைய உண்மை நிலவரத்தை வந்து அறிஞ்சிட்டு போனதுக்கு பிறகு, அவருக்கு வந்து எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன் என்ற நிதி உதவியில வந்து அவருக்கு ஒரு வீடு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டுற விழாவுக்கு தான் நாங்க இன்றைக்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ளுக்குள்ள போலாம். உண்மையிலேயே முக்கியமான விடயம் என்று சொல்லணும். இந்த ஜீவ ஊட்டு அன்பின் கரத்தோட இணைச்சு விட்டது, இந்த குடும்பத்தாரை வந்து இணைச்சு விட்டது இந்த இந்த அண்ணா தான். இந்த அண்ணா வந்து உண்மையிலேயே ஒரு மாற்று வலுவுடையவர். அவர் தன்னுடைய அந்த மாற்று வலுவுடையராக இருந்தும் தன்னுடைய அந்த உதவிக்கரங்கள், அதாவது தன்னால் இயன்ற உதவிக்கரங்களை வந்து மற்றவைக்கு செய்யணும்ன்ற ஒரு எண்ணப்பாட்டில் நல்ல ஒரு மனதோட வந்து ஜீவ ஊற்று அன்பின் கரத்தினூடாக வந்து இணைஞ்சிருக்கிறார். அந்த குடும்பத்தார் வந்து இந்த அண்ணாட்டை வந்து கேட்டிருக்கணும், தங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அல்லது எங்களுக்கு ஒரு வீடு அமைச்சு தரதுக்கு யார்ட்டையா உதவி கேளுங்கன்னு சொல்லி உடனே அந்த அண்ணா வந்து ஜீவ ஊற்றின் அன்பின் கரத்தினூடாக ஜீவன் அண்ணாவோடாக வந்து தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி இந்த குடும்பத்தாருக்கு உடனடியாக உதவி செய்வோன்னு கேட்டுக்கிறார். அதுவும் குறுகிய நாளில் ஒரு அந்த காணொலி பதிவிட்டு ஒரு நாள் 2 நாள்லேயே வந்து இவர்களுக்கான வீடு வந்து கிடைக்கப்பெற்றிருக்குது. உண்மையில இந்த அண்ணாவுக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன அவருடைய நிலையிலே, அவர் இருக்கிற நிலையில தனக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்ன்ற அந்த மனப்பான்கு உண்மையிலேயே பெரிய ஒரு விடயமா இருக்குது. அந்த அண்ணா தன்னுடைய அந்த மாற்று வலுவுடையோர்ன்றதையும் கருத்துல கொள்ளாம தன்னால் இயன்ற வரைக்கும் தன்னால் இயலுமான உதவிகளை வந்து செய்யணும் என்று சொல்லி இந்த மக்களுக்கான பாரிய பங்களிப்பை செய்து வரார். அதுக்கு அவர் ஜீவ ஊட்டோட இணைஞ்சிருக்கிறார். இணைஞ்சுதான் அவர் இந்த பணியை வந்து செய்கிறார். மேலும் பல வீடுகள் இருக்கிறதா வந்து எங்களுக்கு வந்து சரி தெரிவிச்சிருக்கிறார். இங்கே வரமக்கோட்டுகள் இருக்கிறார்கள், வீடின்றி தவிக்கிறார்கள், மேலும் பல வீடுகள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. அதுவும் நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கனகராயங்குளத்திலிருந்து முன் பாடசாலையை கழிஞ்சி வரைக்கும் கொஞ்சம் தூரம் உள்ளுக்குள்ளே வரணும். இது பெரிய ஒரு காடாகத்தான் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 300 குடும்பங்கள் இருக்கும். ஆனால் எல்லா வீடுகளும் வந்து எட்டமாக தான் இருக்குது. நீர் வசதி, மின்சார வசதி எதுவுமே சரியான முறையில் இல்லை. மின்சார வசதிகள் எதுவுமே இல்லை. இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு வாழ்கிறதுக்கு தகுந்த வீடு இல்லை. அப்போ இந்த வீட்டில் இருந்து கொண்டு தான் இவ்வளோ காலமாக அவர்களுடைய அந்த சிபிஎம் போய்கொண்டிருந்துருக்குது. அப்போ இவர்களுக்கான இந்த புதிய வீடு அடிக்கல் நாட்டுற விழா வந்து நாங்கள் தொடங்கி வைப்போம். இதே நாளும் ஒரு வீடொன்றுக்கு அடிக்கல் நாட்டு வைபவத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். கனகராயன்குளம் பெரிய குளம் என்ற இடத்துல கோகிலன் என்ற சகோதரன், அவருடைய மனைவி, பிள்ளை இருக்கிறார். அவருக்கு 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இப்பொழுது வசித்து வருகிற வீடு மிக மோசமான வீடாக இருக்கிறது. மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு எமது ஜீவூட்டு அன்பின் கரம் நிறுவனத்துக்கூடாய் ஒரு வீட்டை கட்டுவதற்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நிதிய அனுசரணை எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன், கனடா பாக்கியநாதன் கமல்நாதன் அண்ணன் அவர்களுடைய நிதி அனுசரணை இந்த வீடு கட்டப்படுகிறது. அவருடைய 27வது வீடாய் இருக்கிறது இந்த வீடு.
அடுத்தது எமது ஜீவூற்று அன்பின் கரத்தினுடைய 148வது இல்லமாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கதா இருக்கிறது. இந்த நாட்கள்ல இந்த கிராமத்தை நாங்கள் பார்க்கும்போது ஒரு மிகவும் பின்தங்கிய கிராமமா இருக்கிறார்கள். அநேகர் வீடுகள் இல்லாமல் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில வாழ்ந்து வருகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய முன்வரும்படி எமது ஜீவூற்று அன்பின் கரம் நிறுவனத்தை கூட இணைந்து கொள்ளும்படி நாங்கள் உங்களை வேண்டி நிற்கிறோம். அத்தோடு இந்த வீட்டை கட்டி கொடுக்கிற கமலநாதன் அண்ணன் அவர்களுக்கு எமது ஜீவூற்று அன்பின் கரம் சார்பாகவும் பயனாளிகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டு விழாவில் முதலாவதாக இந்த வீட்டு சகோதரன் முதலாவது கல்லை வைப்பார். சாந்த போடு நான் கோலண்ட மனைவி மீனாக கதைக்கிறேன். நாங்கள் இவ்வளோ ஒரு கஷ்டத்து மத்தியில் இருந்த நாங்கள் இவருக்கு 2 சீரிடமிருந்து இன்றையோட 7 மாதம் ஆகியும் வேலையில் செய்து தான் நான் இவரையும் என் பிள்ளைகளையும் வளர்த்து வந்தேன். நான் பார்த்து வந்தேன். நான் ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து எல்லாம் அந்த சூழ்நிலையில் எனக்கு எந்த இதுவுமே செய்யலை நிலையில் மழை வந்தாலுமே என்று சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு உங்கள் நிறுவனத்தினால இப்படி ஒரு வீடு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி கிடைக்குமென்று. கிடைச்சதுக்கு உங்கள் எல்லாருக்குமே மிக மிக திரும்ப திரும்ப நான் சந்தோஷமான வாழ்த்தை தெரிவித்து கொள்கிறேன். 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி நாங்கள் வேலைக்கும் போயிடாத சூழ்நிலையில் எங்களுக்கு இந்த வீடுக்கு கட்டி கொடுத்தது பெரிய சந்தோஷம். எங்களுக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு நன்றி. நான் இவர்கள் கோகுலந்த மனைவியும் என்னிடம் வீடு தேடி வந்து இப்படி ஒரு வீட்டு திட்டம் எங்கேயாவது பெற்றுத்தர சொல்லி கேட்ட கமைவாக நான் ஜீவஊற்று இணைப்பாளர் தொடர்பு கொண்டு ராயனக்களையும் தொடர்பு கொண்டு கேட்டது கமைய இந்த வீட்டு திட்டத்தை அவையின் நிலைமைகளை பார்த்து செய்து வீட்டு திட்டத்தை உதவி செய்து தந்திருக்கிறார்கள். ஜீவஊற்றுக்கு மிக்க நன்றி. இந்த கட்டத்தில் இன்னும் நிறைய இதே மாதிரியான நிலைமையில் நிறைய மக்கள் இருக்குது. இதை தொடர்ச்சியாக பார்த்து சரியான தேர்வுகளை செய்து அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.